சத்தமே இல்லாமல் நடந்த ஒரு விடுதலை, போருக்கு நடுவே பிறந்த ஒரு சுதந்திரம், சுதந்திர பலுசிஸ்தான் வரலாறு. கடந்த 2 வாரங்களாக உலகத்தின் பேசு பொருளானது இந்தியாவும் பாகிஸ்தானும். கார்கில் போருக்கு பிறகு 2 நாடுகளும் பெரும் பதற்றங்களை எதிர்கொண்டன. பல இடங்கள் இருளில் மூழ்கி போரை எதிர்கொள்ள திக் நிமிடங்களாக இரவுகள் கழிந்தன. ஒரு வழியாக போர் நிறுத்தம் அமலுக்கு வர, நாங்கதான் போரையே நிறுத்தினோம் என்று வல்லரசு நாடுகள் ஆளாளுக்கு கிளைம் பண்ணிக்க பார்த்தாங்க. ஆனால் இவ்வளவு பரபரப்பு மத்தியில்தான் நாங்க சுதந்திரமாகிட்டோம், இனி பலுசிஸ்தான் தனி நாடு என்கிற அறிவிப்பு உலகத்தின் கேமராக்களை பலுசிஸ்தானை நோக்கி திருப்பி இருக்கு. பலுசிஸ்தானின் பின்னணி என்ன, அது கடந்து வந்த பாதை பற்றிய இந்த வீடியோல விரிவா தெரிஞ்சுக்கலாம். பலுசிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு மாகாணம். 15ஆம் நூற்றாண்டுல இருந்து இது முகலாய பேரரசின் கீழ் ஒரு பகுதியா இருந்துட்டு வருது. பிரிட்டிஷ் வருகைக்கு பின்னர், அதாவது 17ஆம் நூற்றாண்டு முதல் 1948 வரை பிரிட்டிஷ் இந்தியாவின் ஒரு சமஸ்தானமாக பலுசிஸ்தான் இருந்துச்சு. 1947இல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் பலுசிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு மாகாணமாக மாறியது. சுதந்திரத்திற்கு பின்னர் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் பல பகுதிகள் விரும்பியோ விரும்பாமலோ தங்களை இந்தியாவோடும் பாகிஸ்தானோடும் இணைச்சுக்கிட்டாங்க. அப்படித்தான் பலுசிஸ்தான் பாகிஸ்தானின் ஒரு மாநிலமாக உருவானது. பலுசிஸ்தான் இயற்கை வளங்களுக்கு பெயர் பெற்றது. அதிக அளவில் எரிவாயு, நிலக்கரி மற்றும் தாமிரம், இரும்புகள் போன்ற கனிம வளங்கள் இயற்கையாகவே காணப்படுகிறது. இவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிற ஒரு பகுதிதான் பாகிஸ்தானின் ஏழ்மையான மாகாணங்களில் ஒன்றாக தற்போது இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? சுதந்திரத்திற்கு பின்னர் வடகிழக்கு மாநிலங்களை இந்தியா அரசு கண்டுகொள்ளவில்லைன்னு அம்மாநில மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதைப் போலவே, இவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கிற தங்களது நிலப்பரப்பின் சமூக, பொருளாதார மற்றும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த பாகிஸ்தான் அரசு முன்வரவில்லை என பலுசிஸ்தானின் பெரும்பாலான மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த நிலையில்தான் அவர்கள் தங்களுக்கான சுதந்திரத்தை வேண்டி போராடவும் செஞ்சாங்க. தங்களை ஒரு சுதந்திர நாடாக அறிவிக்க வேண்டும் என்று பாகிஸ்தானின் இராணுவத்தை எதிர்த்து பல ஆயுதக்குழுக்கள் போராடி வருகின்றன. அவர்களில் முக்கியமானவங்க PLA அப்படின்னு அழைக்கப்படுகிற பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி. இந்த அமைப்பு கடந்த 1970களில் இருந்து தமது கோரிக்கையை முன்வைத்து போராடி வருகிறது. பாகிஸ்தானின் முன்னாள் அதிபர் ஜுல்பிகர் அலி பூட்டோவின் அரசுக்கு எதிராக பலுச் போராளிகள் ஆயுதமேந்திய கிளர்ச்சியை தொடங்கினாங்க. ஆனால் அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த இராணுவ சர்வாதிகாரியான ஜியாவுல் ஹக் பலுச் சமூக தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தங்களை போட்டு சுமூக தீர்வை எட்ட முயற்சித்தாரு. அதன் பின்னர் ஒப்பந்த முறிவுகள் மற்றும் பாகிஸ்தான் அரசின் தொடர் அடக்குமுறைகளின் விளைவாக 2000ஆம் ஆண்டு முதல் மீண்டும் தீவிரமாக PLA அமைப்பு போராட ஆரம்பித்தது. கடந்த 2000ஆம் ஆண்டு முதல் பலுசிஸ்தானின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாகிஸ்தானிய அரசு அலுவலகங்கள், பாதுகாப்பு படையினரின் கிளைகள் மீது இந்த அமைப்பு தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. மாரி மற்றும் புக்டி என்று அழைக்கப்படும் பழங்குடியினரை சேர்ந்தவர்களே இந்த அமைப்புகளின் போராளிகளாக அதிக அளவில் உள்ளனர். பலுசிஸ்தானில் பலுச்சி மொழிதான் முதன்மையான மொழியாக இருந்தாலும் பிராகுயிஸ்தான் பகுதியைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் பிராகுயி மொழியை பேசுகின்றனர். இந்த பிராகுயி மொழி சிந்து சமவெளி நாகரிகத்தின் திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள மொழி என்பது கூடுதல் சுவாரஸ்யம். முன்னாள் அதிபர் பர்வேஸ் முஷரப் 2005ஆம் ஆண்டு கொழும்புக்கு பயணம் செய்த போது ராக்கெட்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. தங்களது போராட்டத்தை உலகிற்கு காட்ட பலுசிஸ்தான் போராளி குழு இந்த தாக்குதலை நடத்தியது. தொடர்ச்சியாக ஆயுதமேந்தி தாக்குதல்களை நடத்தி வருவதால் 2007ஆம் ஆண்டு பலுசிஸ்தான் விடுதலைப் படையை தீவிரவாத அமைப்புகளின் பட்டியலில் பாகிஸ்தான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் சேர்த்தது. இதன் பின்னர் கடந்த 2022ஆம் ஆண்டு பாகிஸ்தான் இராணுவத்தின் கடற்படை மீது தாக்குதல் நடத்தியதன் மூலம் தங்களது பலத்தை வெளிக்காட்டியது பலுசிஸ்தான் விடுதலைப் படை. இதேபோல கடந்த மார்ச் மாதம் பாகிஸ்தானின் பயணிகள் ரயிலை பலுச் விடுதலைப் படை சிறைப்பிடித்தது. ரயில் ஓட்டுநர் காயமடைந்த நிலையில் அதில் பயணம் செய்த 30 பாதுகாப்பு படை வீரர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 500க்கும் மேற்பட்ட பயணிகள் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட சம்பவம் உலகம் முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
இந்த நிலையில்தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிறைந்து போர் மூண்ட சமயத்தில் இதனை சாக்காக வைத்துக் கொண்டு இந்தியாவுடனான சண்டைக்கு நடுவே பாகிஸ்தானின் ராணுவ நிலைகளை கைப்பற்றி தாக்குதல் நடத்தியது PLA. இது பாகிஸ்தானுக்கு மேலும் தலைவலியை கொடுத்தது. பலுசிஸ்தான் தலைநகராக உள்ள குவாட்டாவை கடந்த 8ஆம் தேதி கைப்பற்றிய போராளி குழு அதன் பிறகு பலுசிஸ்தான் விடுதலை பெற்றதாக அறிவித்தது. இனி எங்களை பாகிஸ்தானியர்கள் என்று சொல்லாதீங்க, நாங்கள் பலுசிஸ்தானியர்கள். நாங்கள் பாகிஸ்தானில் இருந்து தனி நாடாக சுதந்திரம் பெற்றுவிட்டோம். எங்களை இந்தியா உட்பட சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் என பலுசிஸ்தான் விடுதலைப்படை அறிவித்துள்ளது. போருக்கு நடுவிலும் ஒரு பூ பூப்பதைப் போல, ஒரு குழந்தை பிறப்பதைப் போல பலுசிஸ்தான் எனும் ஒரு சுதந்திர நாடு உருவாகியுள்ளதாக குரல் கேட்டிருக்கிறது. பலுசிஸ்தான் சுதந்திர நாடாக தொடருமா, அதனை உலக நாடுகள் அங்கீகரிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.